Hi guys, welcome to Cricket 92.0 SSV. இந்த வீடியோ நம்ம டாடா பிஎல் 2024 வேலையை முடிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் அதில் இருக்கிற ஃபீவர் எடுத்துட்டு வந்து T20 வேர்ல்டு கப் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்தியாவோட தேர்ட் மேட்ச் வேர்ல்டு கப்பில் யாரோடனா யூஎஸ்ஏவோட அட் நியூ இயர் ஜூன் 12 நடக்குது. ஸோ இந்தியாவோட பல வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, டேக் பண்ணி தான் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 கேப்டன் ரோஹித் சர்மா ஓப்பனிங் நம்பர் 1. அவர் வந்து அடிக்கிறதுல தான் ஃபோக்கஸாக இருக்காது, அந்த பவுலர்ஸை கரெக்டாக ரொட்டேட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அவருக்கு. செகண்ட் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், அவரோட ரோல் ரொம்ப கிளியராக நான் சொல்கிறேன்னா ஏற்பா பட்டா பாட்டும் படாட்டி போகட்டும்னு. நம்பர் 3 விராட் கோலி. இந்த மேட்ச்ல அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இந்த டோர்னமெண்ட்டே ப்ரெஷர் தான் அவருக்கு. அவர் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஆடுறதா இல்லை அட்டாக்கிங் ஆடுறது யோசிச்சு தான் ஆடுறாரு. ஸோ நம்பர் 4 வந்து சூர்யா வந்து 360 டிகிரி பிளேயர். ஸோ அந்த மாதிரி ஆடணும், அட்டாக்கிங் பண்ணணும், அடிச்சுக்கிட்டே இருக்கதான் அவர். நம்பர் 5 ரிஷப் பண்ட். ஸோ அவருக்கு நல்லா சஞ்சு இறக்க சொன்னீங்க, சஞ்சு மிடில் செட் ஆக மாட்டார், ரிஷப் பண்ட் தான் கரெக்டாக இருக்கும். நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா. அவரோட ரோல் கிளியராக 3 to 4 ஓவர் போடுவாருங்க, பேட்டிங் 30 ரன்ஸ் அடிக்கணும். நம்பர் 7 ஜடேஜா. அவரோட ரோல் 4 ஓவர்ஸ்ல கரெக்டாக அசிஸ்டன்ஸ் தான் போட்டு செஞ்சிருவாரு, பேட்டிங்ல ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றணும். நம்பர் 8 அவருமே ஜடேஜா மாதிரி ஒரு மெயின் பவுலர் டீமுக்கு ஸ்பின்னர்ஸ் டீமை காப்பாற்றணும். நம்பர் 9 பும்ரா. அவர் பவர் பிளேல ஒரு ஓவர், மிடில் ஒரு ஓவர் அண்ட் டெத்தில் 2 ஓவர் போட்டு நல்லா மிஷின் மாதிரி போட்டு ஆறு கட்டாயத்தில் இருக்கு. நம்பர் 10 ஹர்ஷ்தீப் சிங், லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர். ஸோ பவர் பிளேல 2 ஓவர், டெத்தில் 2 ஓவர் எக்ஸ்ட்ராஸை குறைக்கணும். நம்பர் 11 சிராஜ். ஸோ அடுத்து அவர் ஆட வச்சாங்கன்னா பவர் பிளேல 3 to 2 ஓவர் போனால் அந்த டெத்தில் 1 ஓவர் போட்டு முடிச்சிடலாம். சப்போஸ் பிச் ட்ரையாக இருந்தால் ட்ரையில் ஆட வைக்கலாம், இல்லை ஹார்திக் பாண்டியாவுக்கு ஃபுல் ஓவர்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ்ஓட பிளேயிங் 11 வந்து இதுதான். பங்களாதேஷ் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் டஃப் இருக்குமா தெரியல. ஸ்டீஃபன் டைலர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவரோட மோனாக் பட்டேல் ஆடுறாரு. ஆரோன் ஜோன்ஸ் வந்து நம்ம இப்போ ஜாக்ஸ் மாதிரி ஆடுவார். அந்த 4th மிலின் குமார் ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர், இந்தியாவை சேர்ந்தவர், சிஎஸ்கே ஆர்சிபிக்கெல்லாம் ஆடி இருக்காரு ஐபிஎல். ஃபிஃப்த் வந்து கோரி ஆண்டர்சன், இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர், யூஎஸ்ஏல செட்டில் ஆயிட்டாரு. இது வந்து ஜெஸ்ஸி சிங். ஸோ அவர் வந்து இந்தியாவில் சேர்ந்தவர் தான், பட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அண்டர் 19 ஆடி இருக்காரு. ஸோ ஷார்லி பேன் பிளேயர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட நேட்டிவ். ஸோ அவர் இங்கே ஆடிட்டு இருக்காரு. ஸோ எய்த் வந்து ஹர்மித் சிங். ஸோ அவருமே லெஃப்ட் ஆர்மர் லைக் ஜட்டு. ஸோ அவர் வந்து இந்தியா அண்டர் 19 டீம்ல இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு அப்புறம் வந்து யாருன்னா நம்ம லெஃப்ட் ஆர்மர் நிசார் பட்டேல். ஸோ அவருமே இந்தியன் டீம், அவரும் ஆடி இருக்காரு. ஸோ 10th வந்து நாஸ்தோ செஞ்சு ஃபாஸ்ட் பவுலருங்க, நல்ல வேகமா போடுவாரு. அதுக்கப்புறம் 11th சௌரவ் நெட்டாவா இருக்காரு. ஸோ நம்ம டெஸ்ட் நேரத்தில் போடுவாரு. வைஸ் கேப்டன். அந்த நம்ம சேனல்ல புதுசாக ஒரு செக்மெண்ட் உருவாக்கியிருக்கோம், குவிஸ் T20. அந்த குவிஸ்ல நம்ம ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒரு குவிஸ் கேட்போம், அது கரெக்டாக ஆன்சர் வந்து கொடுக்குறவங்க கமெண்ட் சொல்லுங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுவரையும் என் வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ். அண்ட் நம்ம இது போல வீடியோக்கு எங்கள் சேனலோட இணைஞ்சிருங்க. பாய்.